ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா, நம்ம 32வது ஜோதிட கருத்தரங்குல இன்னைக்கு அற்புதமான நிகழ்வாக இன்னைக்கு எல்லா இங்க வந்திருக்கிற அத்தனை ஜோதிடர்களுக்கும் பஞ்சாங்கம் இலவசமாக கொடுக்க போறோம். அதே சமயத்துல இப்போ 32வது ஜோதிட கருத்தரங்கத்துல முதல் பேச்சாளராக நம்ம ஐயா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். நம்முடைய சின்னசேலம் பி சீனிவாசன் அவர்களை ஐயா அவர்களை வரவேற்று சதியும் மதியும் என்ற தலைப்புல அற்புதமா உரையாற்றி இருக்கின்றார்கள். ஐயா அவரை வரவேற்று உங்கள் சார்பாக கொண்டாடி கொடுத்து வருகிறோம். சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானவே வடிவமான விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை மனம் மை மொழிகளால் வணங்கி ஸ்ரீ வராகமிகிரர் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி அறக்கட்டளை ஆசிரியரும் எனது குருநாதரின் திருவடிகளை வணங்கி கொண்டு ஸ்ரீ வராகமிகிரர் ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் 32வது ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஜோதிட கருத்தரங்கில் பராபவ வருட பஞ்சாங்கம் இலவசமாக கொடுக்கிறார். அது கொடையாளர் யார் அப்படின்னா எனது அருமை நண்பன் கோட்டை ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் கொடுக்கிறார். அவரையும் வணங்கி கொண்டு, சதியும் மதியும் என்ற தலைப்பில் மதியும் என்ற தலைப்பில் ஒரு சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது, ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில தேடல் அப்படின்றது இருக்கணும், மிக அவசியமா இருக்கணும். அதை விட அவசியம் எது அப்படின்னீங்கன்னா, நம்ம எதை தேடுறோம் அப்படின்றது முக்கியம். நம்ம தேடுற பொருள் நமக்கு தேடாதே கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அது விதியின் வெற்றி. நம்ம தேடுற பொருள் நம்மகிட்ட உடனே கையில கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கலாம், அது மதியின் வெற்றி. நம்ம தேடுற பொருள் கிடைக்கவே கிடைக்கலன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு பேர் தான் சதியின் வெற்றி. அந்த மதிக்கு தெரியும், மதி என்ன பண்ணுன்னா விதியை விட்டுட்டு அதை எப்பயுமே மாறாத ஒரு செயல்படக்கூடிய ஒரு இது எதுன்னா மதி தான். எப்பயுமே மதி விதியை விட்டே கொடுக்காது. விதிக்கு மீறி மதி எப்பயுமே செயல்படாது. அதை தான் நம்ம பெரியவங்க விதி கெட்டா மதிப்பாரு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஜோதிடத்துல விதி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா லக்னம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மதி அப்படின்னு சொன்னோம்னா சந்திரன் அப்படின்றவரை நம்ம சொல்றோம். லக்னத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு மதி என்ற சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கண்டிப்பா முடியும். ஒவ்வொரு ஜாதகத்துல நம்ம பார்க்கும்போது லக்னமும் லக்ன அதிபதியும் பலம் பெற்றுருவாங்க. அது ஒரு வகையான யோகம். சில ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா ராசியும் ராசி அதிபதியும் பலம் பெறுவாங்க. அது ஒரு வகையான யோகம். நம்ம ராசி சக்கரத்துல சதி மதி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஆரம்ப காலத்துல அரிச்சுவடியா சில பாடங்கள் நம்ம படிச்சிருப்போம். என்ன அப்படின்னீங்கன்னா, இயற்கை சுபர் இயற்கை பாவர் அப்படின்னு. இப்ப இயற்கை சுபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரனா நம்ம எடுத்துக்கிறோம். இவங்களை வச்சுதான் இப்ப நம்ம பலன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி வாழ்க்கையில ஏழை பணக்காரன், இருக்கிறவன் இல்லாதவன், விவசாயி எல்லாமே இருக்கிறவன் இல்லாதவன், ஏழை பணக்காரன், விவசாயி எதுவுமே எல்லாருமே எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? பணம்ன்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். பொருள், அந்த பணத்தை நோக்கி தான் ஓடுறோம். அந்த பணம் நமக்கு அற வழியிலையும் நேர்மறை வழியிலையும் உண்மை வழியிலையும் அதுக்கு நமக்கு வரணும். அப்படி நமக்கு வரணும் அப்படின்னா அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கணும்?
அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது சதியும் மதியும் என்ற தலைப்புல அதை தான் நம்ம பார்க்கணும். இயற்கை சுவர்கள் அப்படின்னு இருக்கிற அவங்க 4 பேர்த்திட்ட எப்படி நம்ம ஒரு பணம் ஒரு பொருள் நம்மகிட்ட உண்மையா நம்மகிட்ட வருது, அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் பணம் நம்மகிட்ட வருது அப்படின்னு வச்சுங்களேன், அது உண்மை உழைப்பு அறத்து வழியில நமக்கு அது பணம் வரணும். அதை நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை அடுத்தவனை அழ வச்சு சம்பாதிக்க கூடாது, உண்மையா நேர்மை உழைக்கணும். இதைதான் நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பழைக்கும் நட்பால் அவை அப்படின்னு ஒரு திருக்குறள்ல சொல்றாரு. அதோடைய இது என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம பணம் சம்பாதிக்கிறோம்னா அடுத்தவனை அழ வச்சு அதை சம்பாதிக்க கூடாது. அப்படி அழ வச்சு சம்பாதிச்ச பணம் நம்மகிட்ட வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது நம்மள அழ வச்சிடும். இததான் நீதி நூல்ல ஔவை என்ன சொல்றாங்க, பாடுபட்ட தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டு ஆவி போன பின்பு யார்தான் அவன் அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பணம் நம்மகிட்ட வருது அப்படின்னீங்கன்னா அது அறத்து வழியில வரணும், அது நல்ல வழியில செலவு பண்ணணும், அடுத்தவங்க அதை சந்தோஷப்படணும். அப்படி வந்தாதான் அது நமக்கு பயனுள்ளதா இருக்கு, நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும். இப்ப ராசி சக்கரத்துல பணம் நேர் வழியில ஒருத்தனுக்கு வரணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு கிரக நிலைகள் என்ன, எப்படி வரும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை மூலியமா நம்ம ஜோதிட விதிக்கு வந்துடலாம். அதாவது பணம் ஒருத்தனுக்கு சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு சின்ன கதை. 1960 ஜெயகாந்தன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு கதை, பணத்தினுடைய அருமை அது எப்படி நமக்கு வரணும் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன கதையை அவர் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய குறிக்கோள் என்ன அப்படின்னீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு அவர் போனாலும் தான் தோத்துணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த விஷயத்தை செயல்படுவாராம். அவருடைய மென்டாலிட்டி ஜெயகாந்தன் என்ற ஒரு எழுத்தாளர் என்ன பண்றாரு, 1960 அந்த பணத்துடைய பெருமையை பத்தி ஒரு கதையா சொல்றாரு. அப்படி அவர் என்ன பண்றாரு, அவருடைய லட்சியம் குறிக்கோள் என்னன்னா, தான் ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னீங்கன்னா அந்த செயல் தோத்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவர் எந்த ஒரு இதுலயும் எழுதுறான். ஏன் அப்படின்னா, வெற்றி கிடைச்சாலும் தோல்வி கிடைச்சாலும் ஒரே நிலையில மனசு இருக்கும், நம்ம பாதிக்கப்பட மாட்டோம், நம்ம மனசு கெட்டு போகாது அப்படின்ற ஒரு குறிக்கோள், ஒரு நல்ல எண்ணத்துல சிந்தனையில அப்படி ஒரு செயல் அவர்கிட்ட இருக்கு. அவர் என்ன பண்றாரு, பக்கத்து ஊருக்கு ஒரு ஊருக்கு பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க, இவர் போறாரு. அப்படி போகும்போது அந்த விஷயம் தோத்துப்படணும் அப்படின்ட்டு அவர் போறாரு, போய் பேசுறாரு. அவர் என்னன்னா தோத்து வழியா அவர் பேச்சு என்ன பண்ணிடுச்சுன்னா பிரபலமாயிடுச்சு, ரொம்ப பிரபலமாயிடும் அந்த பேச்சு. அப்ப அந்த ஊருக்காரங்கெல்லாம் கூடி என்ன பண்றாங்க, அப்ப அவருக்கு பரிசு தொகையா எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா ₹1 கொடுக்குறாங்க. எவ்வளவு? ₹1. அதாவது ₹1ன்னா 16 அணா சேர்ந்ததுதான் ₹1. 16 அணா அவர் வாங்கிட்டு சந்தோஷம் அவரால் தாங்க முடியல. இதை எப்படியாவது செலிப்ரேட் பண்ணணுமே அப்படின்னு என்ன பண்றாரு, காசை வாங்கிட்டு வராரு. வந்துட்டு மிகப்பெரிய ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஊருக்கு போறதுக்கு அவர் ஊர் அங்க இருந்து இங்க வர்றதுக்கு 12 அணா இருந்து மீதி 4 அணா இருக்கு, இதை செலவு பண்ணும் ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்றாரு. வந்தாரு, மிகப்பெரிய ஹோட்டல்ல உட்காந்து காஃபி சாப்பிட்றாரு. 2 அணா காஃபி சாப்பிட்டு வெளியில வர்றாரு. அந்த நேரம் பார்த்து கண்ணு தெரியாத ஒரு குருடை சாமி தர்மம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. இருந்த அந்த 2 அணாவையும் தர்மம் போட்டுடுறாரு. போட்டுட்டு வீரநடை போட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் எடுக்கிறாரு. அந்த இதில் உள்ளவர் சொல்கிறாரு, ஐயா நேற்று வரைக்கும் இந்த ஊருக்கு 12 அணா தான், இன்னைக்கு 13 அணா
இன்னும் ஒரு அண்ணா கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, இருந்ததெல்லாம் செலவு பண்ணிட்டு நம்ம காசு தானே கரெக்டாக வச்சிருக்கோம், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. வெளியில் வந்துடுறாரு காசு எடுத்துட்டு. அப்போ அந்த பிச்சைக்காரர் அங்கே நிற்கிறாரு. அதே பிச்சை எடுத்துக்கிட்டு தான் நிற்கிறார். என்னடா நம்ம போய் திருப்பி, அதாவது கடனாக கொடுத்தா வாங்கலாம், தர்மம் கொடுத்தா எப்படி வாங்கறது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த பிச்சைக்காரனுக்கு மற்றவங்க பிச்சை போடும்போது என்ன பண்ணாங்கன்னா அரணா போட்டு காலனா எடுத்துக்கிறாங்க, ஒரணா போட்டு அரணா எடுத்துக்கிறாங்க. இப்படி செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தது சோரி இது நல்ல ஐடியாவாக தானே இருக்கு. நாம் ஒரு அணா போட்டுட்டு எப்படி ஒரு அணா போட்டுட்டு 2 அணா எடுத்துக்கோ, நமக்கு பஸ்ஸுக்கு அந்த ட்ரெயினுக்கு வந்து காசு ஆகிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி போடுறாரு. போய் வந்து ஒரு அணா போட்டு அந்த 2 அணாவை இப்படி எடுப்பார். உடனே அந்த கூட கையை பிடிச்சிப்பான். என்ன சாமி, எந்த புண்ணியவானோ 2 அணா தர்மம் போட்டாரு, நீ என்ன ஒரு அணா போட்டு 2 அணா எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்றது அவருக்கு வேர்த்து விறுவிறுத்து கூட சாரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அணாவையும் போட்டுட்டு வந்துருவார். வந்தது இந்த கலைவரத்தில் என்ன பண்ணிடும், போற வேண்டிய ட்ரெயின் வந்து போயிடும். இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னீங்கன்னா, சரி ஒரு 2 ஊர் தள்ளி போயிட்டு ஒரு 10 நாவுக்கு நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு ஊரை கடந்து வர்றாரு. கடந்து வரும்போது ஒரு செய்தி காட்டு தீ போல பரவுது. என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த ட்ரெயின் போனது இல்லைங்களா, அந்த போன ட்ரெயின் விபத்துக்குள்ளாகி ட்ரெயின்ல உள்ள ஒருத்தன் கூட தப்பிக்கல, எல்லாருமே வாஷ் அவுட் அப்படின்ற ஒரு செய்தி காட்டு தீ போல படுது. இப்ப இவர் நினைக்கிறாரு, நம்ம உண்மையா உழைச்சதுக்கு கிடைச்ச வெகுமதியா இல்ல நம்ம போட்ட தர்மத்தினுடைய பலனா, இது எப்படி நடந்துச்சு இது அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறார். அப்ப பணம் வந்து நேர்மையான வழியில வந்துச்சுன்னா அது எந்த வழியில நம்மள காப்பாத்தோம் அப்படின்ற ஒரு செய்திக்காக இந்த கதையை சொல்லப்படுது. இதே ஒரு விஷயம், இன்னும் ஒரு விஷயம் என்ன, வெளிநாட்டு கதை. நம்ம பிரிட்டன்ல வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், அவர் என்ன பண்றாரு, அந்த அரசுக்கே கடன் கொடு, நம்ம பட்டியல்தார் மாதிரி அரசுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு பெரிய பணக்காரர். அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பொருளை எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு ரகசிய அறை பண்ணி அதுல வந்து சேர்த்து வைக்கிறார் பணத்தை. அப்படி சேர்த்து வைக்கும் போது ஒரு நாள் என்ன பண்றாரு, தன்னுடைய பொருள் நகை பணம் பொருள் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த ரகசிய அறை உள்ள போறாரு. எதிர்பாராத விதமா அந்த அறை லாக்கு வந்து லாக் ஆயிடுது. அந்த கதவு கத்துறாரு, தட்டுறாரு, என்னென்னோ பண்றாரு, யாருக்குமே கேட்கல. ஒரு நாள் ஆச்சு. அந்த குடும்ப உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க, இவர் எப்பயுமே வெளியில போறவர் தானே, எங்க வெளியில போயிருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க தேடல. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. பசி, மயக்கம், தாகம், முடியல, அவரால் இறக்குற நிலைமைக்கு வந்துட்டாரு. உசுறு போய் அந்த பணத்து மேலே படுத்துட்டார். படுத்துட்டு உயிர் போற தருவாயில தன்னுடைய நகத்தை அந்த விரலை கீறி அந்த ரத்தத்தால ஒரு வாசகம் எழுதுறாரு. இவ்வளவு பணம் இருந்தோம் பசி தாகம் உயிரை காப்பாற்ற முடியாத இருந்த பணம் என்ன பண்றது, பிறருக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்திலே ஊந்து இறந்துடுறேன். அப்ப அப்ப இவ்வளோ பணம் இருந்தா எதுக்குமே பயன்படலையே, பிறருக்கு உதவுனா நிம்மதி கிடைக்கும்ன்றது இந்த ஒரு கதையோடைய இது. இப்ப நம்ம அப்படியே ஜோதிட விதிக்கு நம்ம வருவோம். ஒருத்தன் நேர்மையா சம்பாதிக்கணும், அந்த பொருள் ஒருத்தன் நேர்மையா வருது அப்படின்னா கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது என்னன்னா, பாரம்பரிய ஜோதிட விதியில மிக முக்கியமான ஒரு விதி இதுதான். அதாவது என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, பாரம்பரிய விதி லக்னத்திற்கு திரிகோணாதிபதியாகவோ அல்லது தன லாபாதிபதியாகவோ சுபர் வந்து அந்த சுபர் சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமர்ந்து விட்டால், மதிக்கு கேந்திரத்தில் அமர்ந்து விட்டால், அவனுக்கு வரக்கூடிய பணம், அவன் சம்பாதிக்கிற இது, அவன் அடுத்தவன் வயிற்றுல அடிக்க மாட்டான், அடுத்தவன் ஜோத்துல மண்ணள்ளி போட மாட்டான், நேர்மையா உழைப்பான் அப்படின்னு பாரம்பரிய ஜோதிட விதி நமக்கு சொல்லுது. இப்படி ஜாதகம் வந்து இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, லட்சத்துல 1, 1000த்துல 1, கோடியில 1 தான் அந்த மாதிரி அமையும். எல்லாத்துக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து
அமையாது. அதே வந்து சந்திரனுக்கு திரிகோணத்துல சுபகிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், மதிக்கு திரிகோணத்துல சுபகிரகங்கள் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்பப்ப அதாவது பொய் சொல்லி சம்பாதிப்பான். ஆனா அந்த பொய் வந்து அடுத்தவங்களுக்கு பெருசா காயப்படுத்தாது. அப்படின்றதான் இந்த பாரம்பரிய ஜோதிட விதியில, அதாவது மதிக்கு கேந்திரத்தில் சுபர் இருந்து அந்த சுபர் லக்னத்துக்கு திரிகோணாதிபதியாக வந்து அந்த தசாபுத்தி நடைமுறைக்கு வரும்போது அவனுடைய ஜாதக பலன், அதாவது ராசிக்கு கேந்திரத்தில் இந்த சுபகிரகங்கள் இருந்தால் அவன் நேர்மையான வழியில் சம்பாதிப்பான் அப்படின்னு ஜோதிட விதி சொல்லுது. இந்த விதிக்கு இப்ப நம்ம ஒவ்வொரு ராசி சக்கரத்தையும் எடுத்து பாருங்களேன். ஒரு திரிகோணாதிபதி சுபரா தான் வருவான். எல்லா லக்னத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கோணாதிபதி சுபரா தான் வருவார். எந்த லக்னத்துக்கும் வந்து இது வரமாட்டார். அப்ப திரிகோணாதிபதி, அந்த திரிகோணாதிபதி சுபரா வந்து சந்திரனுக்கு கேந்திரத்துல வந்து உக்காந்துடணும். அப்படி உக்காந்துட்டு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த சந்திரன் உட்கார்ந்த வீட்டு அதிபதி இருக்காரு இல்லைங்களா, அவரு கெடாத இருக்கணும். அவர் 6, 8, 12க்கு போகக்கூடாது. 6, 8, 12 அதிபதிகள் சேரக்கூடாது. பாவ கிரகங்களோட ராகிகத்தோட சேரக்கூடாது. சேராத இருந்தார்னா இந்த ஜாதகனுக்கு வரக்கூடிய பலன்கள் மிக உன்னதமா இருக்கும் அப்படின்றதான் இது விதி. இப்ப நம்ம ஒரு 2, 3 லக்கணத்துக்கு மட்டும் சொல்லிட்டு அந்த இதை சொல்லிட்டு, இப்ப மேஷ லக்கணம் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். இப்ப மேஷத்துல வந்து சந்திரன் இருக்கார். அந்த பின்னு தான் மாற்றி ஒன்று இருக்கு இல்லைங்க, அந்த பின் மாற்றிட்டோம்னா இப்ப ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ராசி, அதாவது மதியாகி சந்திரன் உட்காந்தா அது என்ன மாதிரியான அதாவது நான் சரலக்கணங்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன், மீதி நீங்க பாத்துங்க. அதாவது சரலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம் வந்து சரலக்கணம், அதுல வந்து சந்திரன் உட்கார்றாரு. அவருக்கு 4ஆம் இடத்துல வந்து குரு உட்கார்றாரு. சந்திரனுக்கு 10 ஆகிய மகரத்துல வந்து சுக்கிரனும் புதனும் உட்கார்றாங்க. இப்படி உட்காந்துட்டா அவர் நேர்மையான வழியில சம்பாதிப்பார். நேர்மையான வழியில எது மூலியமா சம்பாதிப்பார் அப்படின்னா, இந்த குரு யாரை பாக்குறாரு அப்படின்னீங்கன்னா புதனையும் சுக்கிரனையும் பாக்குறாரு. புதன் சுக்கிரன் யாரு அப்படின்னீங்கன்னா அவரு 2க்கும் 7க்கும் அதிபதி, 3க்கும் 6க்கும் அதிபதி. அப்ப இது மூலியமா அவர் சம்பாதிப்பார். வாக்கு வன்மை, எழுத்து, போட்டி, பந்தயம், இது மூலியமா அவர் சம்பாதிப்பார் அப்படின்றது நேர்மையான. அதுக்கு வந்து செவ்வாய் கெடாத இருக்கணும். இது ஒரு அமைப்பு. அதே மாதிரி இன்னொரு சரலக்கணமாகிய கடகத்துல வந்து சந்திரன் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் உட்கார்ந்து அவருக்கு 4ஆம் இடத்துல வந்து புதனும் சுக்கிரனும் உட்கார்றாங்க. மேஷத்துல வந்து குரு உட்கார்றாரு. அவங்க 2 பேர்த்தையும் இவர் பார்ப்பார். அப்ப அவர் எது மூலியமா சம்பாதிப்பார் அப்படின்னா, 4ஆம் இடம் வண்டி வாகனம், சொத்து, பத்து, அசையா சொத்து, இது மூலியமா பல கோடி சம்பாதிப்பார் நேர்மையான வழியில. உலகத்துல நேர்மை இல்லாத முறை 2 முறையும் இருக்கு. நேர்மை, ஒரு கூலிக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் கூலி அப்படின்றது ஒரு பிக்சட். அதை விட சில பேர் அடிச்சு பிடிச்சி வாங்குற இது உங்களுக்கு இப்படி செஞ்சாதான் நான் வருவேன், இல்லைன்னா பாதியில விட்டுரும், இப்படின்ற மாதிரியான இது. அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா நேர்மையான வழியில சம்பாதிப்பாங்க அப்படின்றது ஒரு அமைப்பு. அதே மாதிரி துலாம் லக்கணத்துல வந்து சந்திரன் உட்கார்றன்னு வச்சுக்கோங்க. அந்த துலாம் லக்கணத்துக்கு 4ஆம் இடமாகிய மகரத்துல வந்து யார் யார் உட்கார்றாங்கன்னா புதனும் சுக்கிரனும் உட்கார்றாங்க. கடகத்துல வந்து குரு உட்கார்றாரு. இப்படி பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், கலைத்துறை, அதாவது எந்த ஒரு இதனாலும் அழகு கண்ணோட்டத்தோட பார்க்குவாரு. அதே மாதிரி பத்திரம், பாண்டு பத்திரம், ஆவணங்கள், சொத்து இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா வண்டியை வச்சுட்டு அடமானம் பிடிக்கிறோம் இல்லையா, சொத்து பத்திரம், வண்டி பத்திரம், அண்டா குண்டா வச்சுட்டு அடமானம் பிடிக்கிறோம் இல்லையா, அது மூலியமா நேர்மையான வழியில சம்பாதிப்பாங்க. சம்பாதிக்கிறதுலயும் ஒரு நேர்மை இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு, அது வகையால சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் ஒரு லக்கணம் மகரம் இருக்கு இல்லைங்களா, இந்த மகர லக்கணத்துல சந்திரன் அமர்ந்து அவருக்கு 4ஆம் இடத்துல வந்து புதனும் இது உட்காந்து, துலாம்ல வந்து குரு உட்காந்து இவங்களை பாக்குறாங்கன்னு வச்சுங்களா. இந்த கலைத்துறை அப்படின்றத அழகு பண்றது, பெயிண்டிங் பண்றது, ஓவியம் வரைகிறது,
அப்ப மகர ராசியில வந்து சந்திரன் உட்கார்ந்து அவருக்கு 4ஆம் இடத்துல மேஷத்துல வந்து சுக்கிரனும் புதனும் அமர்ந்து துலாம்ல வந்து குரு உட்காந்து அப்படி பார்த்தாருன்னா ஒரு கலைத்துறையில இந்த மாதிரி துறையில அவர் பேர் வாங்குவார் அப்படின்னு. இதே மாதிரி 12 லக்னங்கள் ராசிகளுக்கு வந்து உட்காந்தா எப்படி அப்படின்றது நம்ம பார்த்துங்க. இப்ப இதுக்கு உதாரண ஜாதகம் இருக்கா? அதாவது இப்படி உட்காந்து நேர்மையில வழியில சம்பாதிச்சது எப்படி, அதே சந்திரன் வந்து சந்திரனுக்கு கேந்திர சுபகிரகங்கள் வந்து வீணா போன ஜாதகம் எப்படி அப்படின்ற 2 ஜாதகமும் நம்மகிட்ட கையில இருக்கு. இப்ப அந்த நேர்மையான சம்பாதிச்ச ஜாதகத்துடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7/3/1988 காலை 6:20 பிறந்திருக்காரு. அவருடைய லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப லக்கணம், ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி. இப்ப இந்த இதுல வந்து கிரகங்கள் எப்படி உட்காந்து அந்த சுப கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். சந்திரன் வந்து துலாம்ல உட்காந்துருக்காரு, மேஷத்துல குருவும் சுக்கிரனும் உட்காந்துருக்காங்க, மகரத்துல புதன் உட்காந்துருக்காரு. அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த தசா புத்தி புதன் தசை ஆரம்பமானது. அப்படி ஆரம்பமானது இந்த லக்னத்துக்கு புதன் வந்து பூர்வ புண்ணியாதிபதி. பல கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள பூர்வீக சொத்து இவருக்கு கொடுக்க மாட்டேன்னு அங்காளி பங்காளி எல்லாம் குடுக்கிட்டாங்க, இவரை துரத்தே விட்டுட்டாங்க. அந்த தசை நடைமுறைக்கு வந்தபோது கோர்ட்டு சாதகமா தீர்ப்பாயி இவருக்கு அந்த சொத்து பூராமே ஒரு இது உள்ளாத யாருக்குமே கிடைக்க பூரா சொத்து பூர்வீக அனைத்தும் இவருக்கு கிடைச்சது அப்படின்றது இந்த ஜாதகத்துடைய அமைப்பு. இவருக்கு அந்த நேர்மையான வழியில கிடைச்சது அப்படின்ற ஒரு அமைப்பு. இதே ராசிக்கு கேந்திரத்துல சுபகிரன் ஒரு லக்கணம் கெட்டு போகுதுன்னா அதுக்கு என்ன அமைப்பு, கிரக அமைப்பு அப்படின்றத பார்க்கும்போது அதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா 7/1/1964 பிறந்திருக்காரு. காலையில 5:20 பிறந்திருக்காரு. அவருக்கு கிரகம் எப்படி உட்காந்துருக்கு அப்படின்னா அவர் லக்னம் வந்து தனுசு லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரனும் புதனும் உட்காந்துருக்காங்க. அதாவது 7/1/1964 காலை 5:20 பிறந்திருக்காரு. அவர் வந்து துலாம் லக்னம். அந்த லக்னத்துல யார் உட்காந்துருக்காருங்க அப்படின்னா சுக்கிரனும் புதனும் உட்காந்துருக்காங்க. லக்னத்துக்கு 10ல வந்து சந்திரன் உட்காந்துருக்காரு. லக்னாதிபதி எங்க உட்காந்துருக்காரு அப்படின்னா 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இவர் சந்திரனுக்கு கேந்திரத்துல எல்லா கிரகமும் உட்காந்துருக்கு. நம்மளுடைய விதி என்ன, பாரம்பரிய விதி என்ன சொல்லுதுன்னா ராசி நின்ற நாதன் 6-8-12லயோ பகை நீசமோ அஸ்தங்கமோ ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா இந்த ஜாதகம் வேஸ்ட் அப்படின்றது நம்ம விதி. மதி அதிபதி லக்னத்துக்கு 6-8-12லயும் மறையக்கூடாது, சந்திரனுக்கு 6-8-12லயும் மறையக்கூடாது. இது 2லயுமே நம்ம பார்த்துக்கணும். அப்ப சந்திரன் வந்து எதுல உட்காந்துருக்காரு? கன்னியில உட்காந்துருக்காரு. கன்னியுடைய அதிபதி யாரு? புதன். புதன் வந்து லக்னத்திலே தான் உட்காந்துருக்காரு. அப்படி லக்னத்துல உட்காந்து பூராடம் 2ஆம் பாதத்துல உட்காந்துருக்காரு. அது அம்சத்துல எங்க வரும்? கன்னிக்கு தான் வரும். ஆட்சி உச்ச மூல திரிகோணம் வீடு தானே, அது சிறப்புன்னு தானே நம்ம சொல்லணும். அதாவது தனுசுல புதன் உட்காந்துருக்காரு, பூராடம் 2ஆம் பாதத்துல உட்காந்துருக்காரு. அது அம்சத்துல வந்து கன்னிக்கு வரும். கன்னிக்கு வரும். பொதுவா வந்து பூரம் 2 பரணி 2 பூராடம் 2 இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து அம்சத்துல வந்து நீசன்ற ஒரு தன்மைக்கு கொடுக்கும். அப்ப ராசி நின்ற நாதன் பலம் குறைஞ்சதுனால இவர் வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டார் அப்படின்றது இவருடைய ஜாதக அமைப்பு. இத ஒரு திரைப்பட பாடல் ஆசிரியர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னீங்கன்னா, அந்த தேடி கிடைப்பதில்லை தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியது. தேடி 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 தீர்ப்போமா காதல் மழையே எங்கே விழுந்தாயோ,
கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் மறைந்தாயோ. அந்த பாடல்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, தேடி தேடி பார்க்குறேன், எனக்கு எந்த பொருளுமே கிடைக்கல, காதல் தேடினாலும் எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இதில் சொல்றாரு. இதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, மதிக்கு கேந்திரத்தில் சுவர் இருக்க நிதிக்கு பஞ்சமில்லை அப்படின்று சொல்லி வாய்ப்பளித்த என் குருநாதருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம். அதாவது விதி மதி